கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே கடற்கரையும் விவசாயம் மற்றும் ரப்பர் தொழில், இது மூணு தான் அதிகமாகவே இருக்கு. இந்த மூன்று விவசாயிகள், இந்த மூன்று தொழிலை சார்ந்தவர்களுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? நீங்கள் இப்போ முதல்ல நம்ம கடல்லேருந்து ஆரம்பிச்சோன்னா, இப்போ கடற்கரையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று, அவங்களுடைய கட்டமைப்பு. இப்போ 940 கோடி ரூபா இந்த மாண்பு முதல்வர் தலைமையில் அரசு வந்து கொடுத்துருக்கு. 940 கோடி ரூபா 5 வருஷம் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை. அதில் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்முடைய தேங்காய்பட்டினம் துறைமுகம். இந்த துறைமுகம் வந்து கலைஞர் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. பிறகு ஸ்லோவாக தான் அந்த வேலைகள் நடந்தது. ஏடிஎம்கே பீரியடில் முடிஞ்சுது, 90ல் முடிஞ்சுது. ஆனால் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ட்ராபேக் இருக்குன்னு சொல்லப்பட்டது. 28 பேர் அந்த களிமுகம்னு சொல்லுவோம், அந்த கடலில் கலக்கூடிய இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸில் இறந்து போகிறாங்க மீனவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் 1, 2 அப்படி இறந்து போகிறாங்க. நாங்கள் பொறுப்படுத்த உடனே நம்ம ஒரு 253 கோடி ரூபா போட்டு 22ல் வந்து அந்த பிறகு ஒரு டெத்து கூட நடக்கல. இன்றைக்கி அது பர்ஃபெக்டாக ஒரு ஹார்பராக டெவலப் ஆகிடும். இப்படி நிறைய பண்ணியிருக்கு, நம்ம உள்ள போக வேண்டாம். அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பட்டா. இப்போ சுனாமி காலனின்றது, சிங்காரவேல குடியிருப்புன்றது, இதுகளுக்கெல்லாம் பட்டா இல்லாமல் இருந்து நீண்ட நாளைய பிரச்சனை. அந்த பட்டா பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆஸ் யூஷுவல் ஸ்டேட் வீடு இருக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கரை பகுதிகளை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்ம பல கட்டமைப்புகள், மருத்துவ கட்டமைப்புகள், சாலைகள், அதே போன்று பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கான கட்டமைப்புகள், இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம பண்ணியிருக்கோம். பல 100 கோடி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மலைவாழ் மக்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நீண்ட நாள் கோரிக்கை, அவங்க குடியிருந்த வீடுகளில் குடியிருப்பு பட்டா இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய விவசாய நிலத்திற்கு பட்டா கேட்டாங்க. ஆனால் அதில் வந்து அதை டிமார்கேஷன் பண்ணதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால முதல்ல குடியிருப்பு பட்டா பிரச்சனையை தீர்த்துருவோம்னு சொல்லி 45-50 வருஷம் பிரச்சனை. அத்தனை மக்களுக்கு வந்து ஒரு 10 சென்ட் நிலம் வந்து குடியிருப்பு பட்டா கொடுத்துட்டோம். குடியிருப்பு பட்டா கொடுத்த மட்டும் இல்லை, குடியிருப்பு பட்டா வாங்கின மக்களில் நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் கனவு இல்லை, அதுலேயும் ஸ்டேட்டில் கொடுக்கறத விட கூடுதல் 1 லட்சம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்க முயற்சினாலையும் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி நாங்கள் வந்து நினச்சிருக்கோம், அதையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ மலைவாழ் மக்களுக்கும் அப்படி விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரேஷன்ஸ் நாங்கள் வந்து மொபைல் ரேஷன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பல விஷயங்கள் எது எது கேட்காங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல 1 தான் திமுக இருக்கு. பட் இந்த 26 தேர்தலில் திமுக எத்தனை தொகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றது? இந்த வருடம் இந்த தேர்தல் உங்களுக்கான களம் எப்படி இருக்கு? இந்த முறை நிச்சயமாக கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற அத்தனை சீட்டும் இங்கே 6ம் திமுக வெற்றி வருவதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கிறது.